வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மகள் விசஸ் மருமகள். கதைக்குள்ள போலாமா? நல்லபடியா கல்யாணம் நடந்தது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பொண்ணை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் என் பொண்ணு போல பத்திரமா பாத்துக்கிறேன் என்று தனது மருமகள் ரூபாவை அணைத்தபடி அவளது தாய் கோதாவரியிடம் கூறினாள் கிருஷ்ணவேணி. கண்களை துடைத்து கொண்ட கோதாவரி, ரொம்ப நன்றி அண்ணி. எங்க கைக்குள்ள வச்சு வளர்த்த பொண்ணு ரொம்ப சாது, எடுத்தெறிஞ்சி ஒரு வார்த்தை பேசி அறியாதவ. ஒரே பொண்ணுன்னு அவங்க அப்பா அவளை பொத்தி பொத்தி வளர்த்தாரு. இன்னைக்கு அவ புகுந்த வீட்டுக்கு போக போறத பார்க்க கூட முடியாம காலையிலேயே போய் கோவில்ல உட்காந்துக்கிட்டாரு. நானும் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டேன், நான் வரவே மாட்டேன்னு ஒரே அழுக. அட என்ன நீ, ரூபா என்ன எங்கேயோ வா போயிட போறா? இங்கதான் ஒரு 2 மணி நேரத்து பிரயாணம். சரி சரி, பெத்தவர் இல்லையா? அப்படிதான் இருக்கும். சரி, நாங்க கிளம்புறோம், அண்ணன்கிட்ட சொல்லிடுங்க என்று சிரித்தாள் கிருஷ்ணவேணி. சரி அண்ணி என்ற கோதாவரி தனது மகளை பார்த்து, ரூபா பார்த்துட்டா கண்ணு, பத்திரமா இருந்துக்கோ. உனக்கு இனிமேலும் அவங்கதான் அம்மா, அவங்க சொல்றது போல நடந்துக்க, சரியா என்று தனது மகளின் கன்னத்தை ஆசையாக பற்றி கொண்டாள். ரூபா கண்கள் கலங்க தனது தாயை பார்த்து தலையாட்டினாள். ரூபா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நாம் அடிக்கடி வந்து அத்தையும் மாமாவையும் பார்த்துப்போம். அத்தை, நீங்களும் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்துடணும், அப்பதான் ரூபாக்கும் தைரியமா இருக்கும் என்றான் ரமேஷ். சரி மாப்பிள்ள, ரூபாவை பார்த்துக்கோங்க, அவ எதனா தெரியாம செஞ்சா பெருசா எடுத்துக்காதீங்க. சரி அத்தை, அவ என்னோட மனைவி, இனிமே அவ என் பொறுப்பு, நீங்க கவலைப்படாதீங்க. மாமா கிட்ட சொல்லிடுங்க, அப்ப நாங்க கிளம்புறோம் என்று தனது மாமியாருக்கு தைரியம் கூறிவிட்டு காரில் ஏறினான் ரமேஷ். அண்ணன் கிட்ட சொல்லிடுங்க அண்ணி என்று கூறிவிட்டு கிருஷ்ணவேணியும் பின் சீட்டில் ஏற, அம்மா நான் போயிட்டு வரேம்மா, பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. அப்பா கிட்ட சொல்லிடுங்கம்மா, நான் அப்புறமா அவருக்கு போன் போடுறேன் என்று கம்மிய குரலில் கூறிக்கொண்டே காரில் ஏறினாள் ரூபா. இது நாள் வரை தன்னை விட்டு பிரிந்து வெளியே ஒரு நாள் கூட தங்காத மகள் இன்று புகுந்த வீட்டிற்கு புறப்பட்டு செல்வதை பார்த்து ஒரு புறம் சந்தோஷமடைந்தாலும் ஒரு புறம் துக்கம் தொண்டையை அடைக்க அவளை பார்த்து கொண்டே நின்றாள் கோதாவரி. கார் விற்றென பறக்க கார் கண்ணுக்கு மறையும் வரை தனது மகளுக்கு கையாட்டி கொண்டிருந்தாள். பிறகு கனத்த இதயத்தோடு அவள் உள்ளே வர சதாசிவத்திடமிருந்து போன் வந்தது. என்னங்க நீங்க, குழந்தை இன்னைக்கு புகுந்த வீட்டுக்கு கிளம்புறா, அவளை கிட்ட இருந்து வழி அனுப்பாம கோவில போய் உக்காந்துட்டு இருக்கீங்க என்று கோபித்து கொண்டாள் கோதாவரி. கோதாவரி, உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ரூபாவை முத பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது அவ அழுதுகிட்டே இருந்தா. நாம் அவளை எவ்வளவோ சமாதானம் செஞ்சு ஒரு வழியா கிளாஸ்ல கொண்டு போய் விட்டோம். அப்ப மிஸ் கைய பிடிச்சுக்கிட்டு, அப்பா திரும்ப எப்போ வந்து என்னை கூட்டிட்டு போவீங்கன்னு ஏக்கமா கேட்பா. அவ கேட்டதை பார்த்து நான் அப்படியே கலங்கிடுவேன். உடனே வந்து கூட்டிட்டு போயிறேன் கண்ணுன்னு அவளை சமாதானம் செஞ்சு விட்டுட்டு வந்தேன். ஆனா எனக்கு என் குழந்தைய அவ அழகாங்க விட்டுட்டு வர மனசே இல்லாம திரும்பவும் 1/2 மணி நேரத்துல எல்லாம் போய் மிஸ் கிட்ட கேட்டு என் செல்லத்தை தூக்கிட்டு வந்துடுவேன். இப்படியேதான் அவ பழகுற வரைக்கும் நான் அங்கே இருந்து அவங்க மிஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டு தூக்கிட்டு வந்துடுவேன். அப்புறம்தான் எனக்கும் பழக்கமாச்சு, அவளுக்கும் பழக்கமாச்சு. அவ தைரியமா எனக்கு டாட்டா சொல்ற வரைக்கும் நான் பயந்துகிட்டு தான் இருந்தேன். மத்தியானம் திரும்பி வந்துடுவான்னு தெரிஞ்சு கூட நான் அந்த 4 மணி நேரம் என் குழந்தைய விட்டு இருக்க முடியாம அப்ப தவிச்சு நின்னுட்டேன் கோதாவரி. ஆனா இப்ப என் பொண்ணு நிரந்தரமா புகுந்த வீட்டுல வாழ போறா. அவளை நம்ம இனிமே எப்பயும் ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும்னு தெரிஞ்சும் கூட நான் எப்படி கோதாவரி அவன் முகத்தை பார்த்து தைரியமா போயிட்டு வாமான்னு அனுப்புவேன் என்று கதறினார். இதை கேட்டு கோதாவரியும் கலங்கி போக பிறகு ஒரு வழியாக அவரை சமாதானம் செய்தாள். புகுந்த வீட்டில் அடியெடுத்து வைத்த ரூபாவை கிருஷ்ணவேணியும் ரமேஷும் நன்றாக பார்த்து கொண்டனர். ரூபாவும் புதிய இடம் என்று ஒதுங்கி இல்லாமல் 2 நாட்களில் வீட்டில் அனைத்து வேலைகளும் பொறுப்பாக எடுத்து போட்டுக்கொண்டு செய்ய ஆரம்பித்தாள். சமைப்பது, துணிகளை துவைப்பது, கடைக்கு சென்று காய்கறிகளை வாங்கி வருவது, சாமான்களை தேய்ப்பது என வீட்டில் வேலைக்காரியை கூட வைத்துக் கொள்ளாமல் அனைத்து வேலைகளும் அவளை சுட்டியாக செய்து கொண்டு தனது கணவரிடமும் மாமியாரிடமும் அன்போடு இருந்தாள். இதனால் ரமேஷும் கிருஷ்ணவேணியும் கூட நிம்மதியாக இருந்தனர். இப்படியே ஒரு மாதம் சென்றுவிட அன்று இரவு வேலைகளை எல்லாம் முடித்து கொண்டு தனது அறைக்கு சென்ற ரூபா செல்போன் பார்த்து கொண்டிருந்த ரமேஷ் அருகில் சென்று மெதுவாக அமர்ந்தாள். அப்பொழுதுதான் அவளை கவனித்த ரமேஷ்,
ஏய் ரூபா என்றவள் கைகளை ஆசையாக பற்றி கொண்டான். அவனை மலர்ந்த முகத்துடன் பார்த்த ரூபா, என்னங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று மெதுவாக கேட்டாள். டக்குன்னு அவள் முகத்தை பார்த்த ரமேஷ், ஏய் லூசு, என்ன கேள்வி இது? உன்னை பிடிக்காமலா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்று சிரித்தான். அதுக்கு இல்லைங்க, நான் இங்க வந்து உங்க கூடலாம் எப்படி நடந்துக்கிறேன் அதை பத்தி கேக்குறேன். ஓ அதுவா, உனக்கு என்ன, நீ வந்ததுல இருந்து எங்க அம்மாக்கு ஃபுல் ரெஸ்ட், எனக்கும் எவ்வளோ வேலை மிச்சம். இந்த வீட்டை நீ எவ்வளவு பொறுப்பா பாத்துக்கிற. ஆக்சுவலா நீ மனைவியா வர நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நோனோ, எங்க அம்மா தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏங்க அப்படி சொல்றீங்க? ஆமா பின்ன, எங்க அம்மா இவ்வளவு ரெஸ்ட்ல எல்லாம் இருந்து நான் பார்த்ததே இல்லை. என் தங்க கீதா கல்யாணம் ஆகி போற வரைக்கும் ஒரு வேலையும் செய்ய மாட்டா. படிக்கும் போதும் அப்படிதான், அவ வேலைக்கு போகும்போதும் அப்படிதான் என்று சிரித்தான். என்னங்க, நானும் இப்ப அந்த விஷயத்தை பத்தி தான் பேச வந்தேன். எந்த விஷயத்தை பத்தி என்று அவள் நிமிர்ந்து பார்த்தான். அதுதாங்க, கீதா வேலைக்கு போறான்னு சொன்னீங்களே. ஆமா, அவ படிப்பை முடிச்ச உடனே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா. அதனால என்ன? அதுதாங்க, நானும் அப்படிதான் எம்காம் முடிச்சதும் வேலைக்கு போகணும்னு தான் இருந்தேன். ஆனா எங்க அப்பா தான் அதுக்குள்ள எனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி, அதனால என்ன இருக்கு? இங்க வந்து நீ சந்தோஷமா இல்லையா? இல்லைங்க, நான் அதை பத்தி சொல்லல. நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா டிகிரிய கையில வச்சுக்கிட்டு என்னவோ வெட்டியா இருக்கிறது போல தோணுதுங்க. படிச்ச படிப்பு வேஸ்டா போயிடுமோன்னு ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்றேங்க. ஏமா அப்படி நினைக்கிற? நீ படிச்சதுனால என்ன, நம்ம பசங்க பிறந்தா அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க உதவியா இருக்கும். எனக்கும் ஆபீஸ் விஷயமா அப்பப்ப சின்ன சின்ன உதவிகள் செய்ய பயன்படும். அதுக்கு இல்லைங்க, உங்க தங்க போல நானும் வேலைக்கு போனா எனக்கும் படிச்ச படிப்பு வீணா போகலன்னு சந்தோஷம் இருக்கும், உங்களுக்கும் உதவியா இருக்கும் இல்ல என்று தயங்கினாள். இதோ பாரு ரூபா, என் தங்க வேலைக்கு போறதால நீயும் போனன்னு நினைக்கிறியா? இல்லைங்க, எனக்கே அது ஆசைதான். உங்க தங்க இங்க இருக்கும் போது போனதால நான் இப்ப போனாலும் நீங்க தடை சொல்ல மாட்டீங்கன்ற தைரியத்துலதான் கேக்குறேன். அதுக்காக தாங்க அப்படி சொல்ல வந்தேன் என்று படப்படப்பாக கூறினாள். ரூபா, என் தங்க வேலைக்கு போனான்னா அது வேற விஷயம். ஆனா நீ அப்படி இல்ல, நீ இந்த வீட்டு மருமக. இந்த வீட்டுல நாங்க என்ன சொல்றோமோ அப்படிதான் நீயும் நடந்துக்கணும். நாங்க தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே வேலைக்கெல்லாம் போக கூடாது, வீட்டுல இருந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டாலே போதுன்னு சொல்லி தானே நிச்சயம் பண்ணோம். உங்க அப்பாவும் எல்லாத்துக்கும் சரின்னு தானே சொன்னாரு. ஆமாங்க, ஆனா இந்த பாரு, இந்த ஆனா ஆவணம் எல்லாம் இங்க வேண்டாம். என்கிட்ட கேட்டது போல எங்க அம்மா கிட்ட எதனா கேட்டு வச்சிடாத, அப்புறம் அவங்களுக்கு கோபம் வந்துடும். பேசாம வேலையை பாரு என்று திரும்பி படுத்து கொண்டான். பெருமூச்சு விட்டு கொண்டே அவனை பார்த்த ரூபாவும் அமைதியாக படுத்து கொண்டாள். இதையெல்லாம் ஜன்னலின் ஓரம் நின்று கொண்டிருந்த கிருஷ்ணவேணி கேட்டுக்கொண்டிருக்க அவள் மனதில் ரூபாவின் மீது கோபம் வந்தது. இந்த பொண்ணு ஏதோ சாதுவா இருக்காளே, வீட்டுல எல்லா வேலையும் இழுத்து போட்டு நாம சொல்றதுக்கு முன்னாடியே செய்யறாளேன்னு பாத்துக்கிட்டு ரொம்ப ஒன்ன மிரட்டாம பேசாம இருந்தா அவ வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாளா? இனிமே என் வேலைய நான் காட்டுறேன். என் பொண்ணு மேலேயே பொறாமப்பட்டுக்கிட்டு அவளுக்கு சரிசமமா இருக்கணும்னு நினைக்கிறாளா? இருந்தாலும் என் பொண்ணுக்கு சரியா இவ வர முடியுமா? அவ இந்த வீட்டுல பிறந்த மகாராணி, இவ இங்க வேலை செய்ய வந்தவ. இவ அவளை பார்த்துட்டு நானும் வேலைக்கு போறேன்னு குதிக்கிறா. இவளை வேலைக்குன்னு வெளியில கிளியில அனுப்பிட்டா அப்புறம் எல்லாத்துக்கும் சட்டம் பேசுவா. இவளை வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைக்கணும். நல்ல வேலை, இன்னைக்கு எதாச்சியா ஏதோ எடுக்க போய் இந்த ஜன்னல் கிட்ட நின்று இதெல்லாம் கேட்டேன். இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு தெரியாமலே போயிருக்கும் என்று மனதில் கருவி கொண்டு சென்றாள். மறுநாள் காலையிலிருந்து முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு சோஃபாவில் அமர்ந்திருந்த கிருஷ்ணவேணி ரூபாவாக வந்து பேச்சு கொடுத்தாலும் அவளுக்கு சரியாக பதில் கூறாமல் உம்மென்றே இருக்க ரூபாவிற்கு எதுவும் புரியவில்லை. இருந்தாலும் அமைதியாக தனது வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். அன்று மாலை கிருஷ்ணவேணி டிவி பார்த்து கொண்டிருக்க உள்ளே இரவு டிஃபனிற்காக ரெடி செய்து கொண்டிருந்தாள் ரூபா. அப்பொழுது வாசலில் ஆட்டோ வந்து நிற்கும் சத்தம் கேட்க கிருஷ்ணவேணி வெளியே எட்டி பார்ப்பதற்குள் ஆட்டோவிற்கு பணத்தை கொடுத்து விட்டு உள்ளே வந்த கீதா கையில் இருந்த பெட்டியை டீப்பாய் மீது தொப்பென போட்டு விட்டு சோஃபாவில் ஆவேசமாக அமர்ந்தாள். அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்த கிருஷ்ணவேணி, ஏ ராசாத்தி, வா, என்னடா வரன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம திடுதிடுப்புன்னு வந்துட்ட என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் சென்று அமர்ந்தாள். என்னத்தம்மா நான் சொல்லிட்டு வர்றது,
எல்லாம் நல்லபடியா சொல்லிட்டு வர்றது போல வாங்க இருக்கு. அதுதான் அங்க கூட யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் என்று முகத்தை திருப்பினாள். அவளை அதிர்ந்து பார்த்த கிருஷ்ணவேணி, ஏய் என்ன சொல்ற? அங்க உங்க மாமியார் கிட்டயும் உன் புருஷன் கிட்டயும் நீ வர்றது சொல்லலையா? இல்லம்மா. ஏண்டி அவங்க உன்னை காணாம காணாம அப்படியே துடிச்சிருவாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விட்டா போதுன்னு தான் இருப்பாங்க. ஏண்டி அப்படி சொல்ற? பின்ன என்னம்மா, நான் கஷ்டப்பட்டு பிபிஏ முடிச்சிருக்கேன், எனக்கு பிடிச்சது போல வேலையும் கிடைச்சதுன்னு சந்தோஷமா போயிட்டு இருந்தேன். அந்த சந்தோஷம் கூட எனக்கு இருக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்கம்மா. ஏன் என்னவா? நான் வீட்டுல உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மாக்கு தம்பி தங்கைக்கெல்லாம் ஆக்கி வடிக்கணுமா, வேலைக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்றாங்க. அதுதான் கிளம்பி வந்துகிட்டே இருந்துட்டேன். இதெல்லாம் எங்க மாமியாருக்காரி இருக்கா பாரு, அவ செய்யற வேலை. அம்மா கொஞ்ச நாள் அதுங்க அங்க அவசப்படட்டும்மா, நான் அங்க போக போறதில்ல என்று தனது தாயின் கைகளை பிடித்து கொண்டாள். சரிம்மா, அதுதான் சரி. அது என்ன, இவ்வளவு படிப்பை படிச்சுட்டு இப்ப வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கிற, அந்த வேலையை விட சொல்றாள் அந்த கிழவி. இவ்வளவு போல தண்டத்துக்கு வீட்டுல உன்னையும் அடக்கி போடலான்னு பாக்குறா போல இருக்கு. அது எப்படி நடக்கும்? நான் இருக்கிற வரைக்கும் நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நாள் என்ன, கொஞ்ச நாள் உன் புருஷன் வந்து மன்னிப்பு கேட்டு உன்னை கூட்டிட்டு போகிற வரைக்கும் நீ போகாத. இந்த வாட்டி நாம அவங்களுக்கு கொடுக்குற சூட்டால அந்த கிழவி இனிமே உன் பேச்சுக்கே வரக்கூடாது என்றாள். ஆமாமா என்று கீதாவும் கூற, இதற்குள் வா கீதா என்று அழைத்து கொண்டு உள்ளிருந்து வந்தாள் ரூபா. அவளை பார்த்த கிருஷ்ணவேணி, சரி சரி, இதெல்லாம் இவளுக்கு தெரிய வேண்டாம், ஏற்கனவே இவளுக்கு மேல பொறாம என்று தனது மகளின் காதை கடித்தாள். அப்படியா என்றாள் ரூபா. ஆமா, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், பேசாம இரு என்று கூறிவிட்டு, என்னடி இவ்வளோ நேரம் ஒரு நாத்தனார் கறி வந்திருக்கா, அவளுக்கு ஒரு சொம்பு தண்ணி கூட கொண்டு வராம இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கிற? அத்தை, கீதா வந்தது எனக்கு தெரியாத அத்தை, கிச்சன்ல கிரைண்டர் ஓடிட்டு இருக்கு, அந்த சத்தத்துல எனக்கு எதுவும் கேட்கல என்று கூறிக்கொண்டே கையில் இருந்த தண்ணீர் சொம்பை கீதாவிடம் கொடுத்தாள் ரூபா. கீதா அதை வாங்கி கொள்ள, எப்படி இருக்கிற கீதா, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்று கேட்டாள். எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க என்று தண்ணீரை குடித்தாள் கீதா. சரி சரி, மாசம் மாசம்னு நிக்காம போய் குழந்தைக்கு டிஃபனை ரெடி பண்ணு. அப்படியே அவனுக்கு போனை போட்டு வரும்போது நாளைக்கு பிரியாணி செய்ய பாஸ்மதி ரைஸை வாங்கிட்டு வர சொல்லு. நீ பொழுதோட போய் சிக்கன் வாங்கி வந்து அவளுக்கு சீக்கிரமா ஆக்கி போடு. அப்புறம் நீங்க சொல்லல அதனால நான் செய்யலன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. போய் வேலையை பாரு. சரி அத்தை என்று மெதுவாக உள்ளே சென்றாள் ரூபா. மறுநாள் காலை 8 மணிக்கு கோபமாக எழுந்து வந்த கீதா டீப்பாய் மேலிருந்த ரிமோட்டை தூக்கி தொப்பனை கீழே போட்டாள். அங்கே சாப்பிட்டு கொண்டிருந்த ரமேஷ் அவளை ஒன்றும் புரியாமல் பார்க்க உள்ளிருந்த தோசையை ஊற்றி அவனுக்கு கொண்டு வந்த ரூபா பதறி கொண்டு அவளை பார்த்தாள். இதற்குள் குளித்து முடித்து விட்டு உள்ளே வந்த கிருஷ்ணவேணி, என்ன கீதா, என்னாச்சு என்று ஒன்றும் புரியாமல் கேட்டாள். டைம் என்னம்மா பாருங்க என்றாள் கீதா கோபமாக. என்ன 8 ஆகுது? என்ன கூலா 8 ஆகுதுன்னு சொல்றீங்க? இன்னும் எனக்கு காஃபி வரல, நான் எப்ப குடிச்சிட்டு டிஃபனை சாப்பிட்டு ரெடியாகி ஆபீஸுக்கு போறது? கிருஷ்ணவேணி கோபத்தோடு ரூபாவை பார்க்க, அத்தை அது வந்து காலையில நம்ம குடிக்கும் போதே கீதாக்கும் போட்டு கொண்டு போனேன், ஆனா அவ நல்லா தூங்கிட்டு இருந்தா என்ன ரூபா, எழுப்பி குடுக்கறதுக்கு என்ன? அதுக்கு இல்ல அத்தை, ராத்திரி ரொம்ப நேரம் அவ ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருந்தது, அவ ரொம்ப நேரம் செல்போன் பார்த்துட்டு இருந்தான்னு நினைக்கிறேன், அதனாலதான் காலையில அசந்து தூங்குறா போல இருக்கு, எதுக்கு டிஸ்டர்ப் பண்றதுன்னு இருந்துட்டேன். ஆமா, நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்லாம் பார்க்க தெரியுது, எனக்கு பொழுதோட காஃபி கொண்டு வந்து கொடுக்க முடியலையா என்றாள் கீதா. ஏய் என்னடி இதுக்கு போய் இவ்வளவு அமக்கலம் பண்ற, ஒரு காஃபி தானே போட்டு கொடுன்னா கொடுக்க போறா. ரூபா என்ன ரூபா, 8 மணி ஆகுது, இன்னும் அவளுக்கு காஃபி கொடுக்காம இருக்கிற? சின்ன விஷயம் இது கூடவா உனக்கு தெரியாது? போய் காஃபியை கொண்டு வா, காலையில வேலைக்கு போகும்போது இது ஒரு பிரச்சனைன்னு என்று சலிப்போடு எழுந்து கையை கழுவ உள்ளே சென்றான் ரமேஷ். ஆமா, இது பிரச்சனை இல்லதான் உங்களுக்குலாம், இன்னைக்கு காஃபில ஆரம்பிக்கிறது தான் நாளைக்கு எல்லாத்துலயும் வந்து நிற்கும். ஒரு நாத்தனார்காரின்னு கூட உடம்புல எதனா பயம் இருந்தா தானே, எல்லாம் வளர்ப்பு அந்த மாதிரி என்று முன்னறி கொண்டே வந்து சோஃபாவில் தனது மகளின் அருகே அமர்ந்தாள் கிருஷ்ணவேணி. ரூபா அமைதியாக காஃபியை கொண்டு வந்து கீதாவிடம் கொடுக்க, குடு என்று வெடுக்கன அதை வாங்கி கொண்டாள் கீதா.
இப்படியே நாளுக்கு நாள் கிருஷ்ணவேணி ரூபாவை ஏதாவது குறை கூறி கொண்டிருப்பதும், தனது மகளை மதித்து நடக்க வேண்டும் என்று கூறுவதும், அவளுக்கு தேவையானவைகளை செய்து தர வேண்டும் என ஆர்டர் போட, இதையெல்லாம் பார்த்து கீதாவும் தனது அண்ணியை நன்கு மிரட்டி கொண்டும் ஏமாற்றி கொண்டும் அனைத்து வேலைகளையும் வாங்கி கொண்டு தன் இஷ்டம் போல் இருந்தாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாலும் ரமேஷ் எதுவும் கண்டு கொள்ளாமல் தன் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான். வேலை பலுவாலும் கிருஷ்ணவேணி கீதா செய்யும் மன உளைச்சலாலும் மிகவும் நொந்து போன ரூபா ஒரே மாதத்தில் மிகவும் மெலிந்து போய் சோர்ந்து போனாள். அன்று காலை படுக்கையை விட்டு எழுந்து கொள்ளாமல் அவள் முன்னறிக் கொண்டே படுத்து கொண்டிருக்க, ரமேஷ் குளித்து முடித்து விட்டு வந்து சந்தேகப்பட்டு அவளை தொட்டு எழுப்பினான். அப்பொழுது அவள் உடல் நெருப்பாக கொதித்து கொண்டிருக்க, என்ன ரூபா, என்னாச்சு என்று பதட்டத்தோடு கேட்டான். கஷ்டப்பட்டு கண்களை திறந்த ரூபா, ஒன்னும் இல்லைங்க, ராத்திரியிலிருந்து ஒரே காய்ச்சலா இருக்கு. அப்படியா? அப்பவே என்னை எழுப்பியிருந்தா டேப்லெட் கொடுத்துருப்பேன் இல்ல, இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்காவது போயிருக்கலாம் இல்ல, இப்ப வந்து இப்படி சொல்ற? காலையில நான் ஆபீஸ்க்கு வேற போகணும். பரவாயில்லங்க, நான் மாத்திரையை போட்டு சமாளிச்சுக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க என்றாள் முனறிக்கொண்டு. நீ சமாளிச்சுப்ப, ஆனா இப்ப எனக்கு டிஃபன் சாப்பாடு எல்லாம் செய்யணுமே, யார் செய்யறது என்றவன் முகத்தை சுருக்க, தன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்ல முடியவில்லை என்றுதான் அவன் கோபப்படுகிறான் என்று ஒரு நிமிடம் சந்தோஷமடைந்த ரூபா அவன் இவ்வாறு கூறியதும் மிகவுமே நொந்து போனாள். இதற்குள் ஏய் ரூபா என்று அழைத்து கொண்டு அங்கு வந்த கிருஷ்ணவேணி அவளை உற்று பார்த்துவிட்டு, என்னடா உன் பொண்டாட்டிக்கு இன்னும் எழுந்துக்க மனசு வரலையா என்று கேட்டாள். அவளுக்கு ஃபீவரா இருக்குமா, அதுதான் முடியலையா என்று சலிப்போடு கூறினான் ரமேஷ். ஆமா, சின்ன வயசு பொண்ணுக்கு என்ன முடியலையா? முடியல. அந்த காலத்துல நான்லாம் இப்படி உடம்புக்கு வந்து ஒரு நாளாவது படுத்திருப்பனா? அப்படியே படுத்தாலும் எங்க மாமியார்காரி அம்மில வச்சு அரைக்கிறது போல என்ன அரைச்சிடுவா. அப்படிலாம் நாங்க செய்யாததாலதான் இந்த காலத்து பொண்ணுங்க நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்காளுங்க. ஒன்னா படிச்சிட்டோம்னு ஒண்ணு சொல்லிக்கிறது. ஏன் நாங்களாம் அந்த காலத்துல படிக்கலையா? சரியான நோஞ்சானுங்க, வேலை செய்ய பால் மாறிக்கிட்டு நடிக்கிறா நடிப்பு. நீயும் அதை நம்பிக்கிட்டு இப்ப என்ன, லேசா காய்ச்சல் தானே, ஒரு மாத்திரை இருந்தா போட்டுக்கிட்டு வந்து வேலைய பார்க்க சொல்லு. வேலையில கவனம் வந்தா எல்லாம் சரியா போயிடும். உன் தங்கச்சி வேற காலையில இருந்து இன்னும் எந்திரிக்காம இருக்கா, என்ன எதுன்னு தெரியல, நான் போய் பாக்குறேன் என்று வெளியே சென்றாள் கிருஷ்ணவேணி. ரூபா, நான் மாத்திரையை கொடுக்குறேன், போட்டுக்கிட்டு போய் வேலைய பாரு, அப்புறம் கூட வந்து படுத்துக்க. அம்மாவால் எல்லாம் நின்னுக்கிட்டு அவ்வளவு நேரம் வேலை பார்க்க முடியாது என்று மாத்திரையை கொண்டு வந்து கொடுத்தான் ரமேஷ். துக்கம் தொண்டை அடைக்க அந்த மாத்திரையை போட்டுக்கொண்டு அமைதியாக எழுந்து கிச்சனுக்குள் சென்றாள் ரூபா. சமையல் வேலைகள் அனைத்து முடித்து உணவுகளை எல்லாம் கொண்டு வந்து டைனிங் டேபிள் மீது அவள் வைக்க, இதற்குள் அவளுக்கு மிகவும் சோர்வு ஏற்பட்டு டயர்டாகி போனாள். அப்பொழுது பரபரப்பாக வெளியே வந்த கிருஷ்ணவேணி, ஏ ரூபா, போய் வெந்நீர் வச்சு கொண்டு வா, கீதாக்கு ஒரே தலைவலியா இருக்கான், குழந்தை பாவம் வலியால துடிக்கிறா, அப்படியே சூடா கொஞ்சம் காப்பிய போடு, குழந்தைக்கு தண்ணி கோத்துருக்கோம்னு நினைக்கிறேன். எது தலைக்கு குளிச்சுட்டு அப்படியே படுத்துக்கிட்டு அந்த போனை பார்க்காதடின்னு சொன்னா கேட்டாளா என்ற கிருஷ்ணவேணி. என்ன அப்படியே நின்னு பாக்குற, போய் வெந்நீரை வச்சு கொண்டு வா, அப்படியே அவ ஆவி பிடிக்கவும் தனிய வை என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். எப்பொழுது வேலைகளை முடித்து விட்டு சென்று படிக்கலாம் என்றிருந்த ரூபாவிற்கு கண்களில் கண்ணீர் ததும்பியது. ஒரு வாரம் சென்றது. அன்று வரலட்சுமி நோம்பிற்காக அக்கம் பக்கம் இருக்கும் அனைவரையும் அழைத்தாள் கிருஷ்ணவேணி. அதே போல் அவர்களது சுற்றத்தாரும் வந்து இறங்க ரூபாவிற்கு வேலைகள் வழக்கம் போல் சரியாக இருந்தது. ஒரு வாரம் முன்பு ஃபீவர் வந்து மிகவும் மெலிந்து போய் வீக்காகி இருந்த அவள் இன்று விரதம் இருந்து அனைத்து வேலைகளும் செய்து கொண்டிருந்ததால் மிகவுமே சோர்ந்து போக, அன்று தனது மகளை காண ஆசையாக வந்த கோதாவரியும் சதாசிவமும் தனது பெண்ணை பார்த்து மிகவும் வேதனை அடைந்தனர். ஆனால் ரூபா எதையும் வெளியில் காட்டிக் கொள்ளாமல் சிரித்து கொண்டு அவர்களை கவனித்துக் கொண்டிருக்க, என்ன ரூபா, அப்படியே உங்க அம்மா அப்பா வந்ததும் அவங்களே கவனிச்சிட்டு இருந்தா எப்படி? மற்ற வேலைகளையும் பாரு என்றாள் கிருஷ்ணவேணி. இதற்குள் உள்ளிருந்து பட்டு சேலையும் நகைகளும் என நன்றாக மேக்கப் போட்டு கொண்டு வந்து நடுக்கூட்டத்தில் அமர்ந்து கொண்டாள் கீதா. அவளை சுற்றி அனைவரும் அமர்ந்து கொண்டு அவள் நகைகளை பற்றியும் சேலையை பற்றியும் பேசி கொண்டிருக்க, தனது மகள் மட்டும் இப்படி வேலைக்காரியை போல் அனைத்தும் செய்து கொண்டிருப்பதை பார்த்து மிகவுமே வேதனை அடைந்த சதாசிவம், என்ன சம்பந்தி அம்மா, குழந்தை இப்படி மெலிச்சிட்டு இருக்கிறா, இப்பதான் கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது, அதுக்குள்ள இப்படி ஆகிட்டாலே, நாங்களும் அவ இங்க நிம்மதியா சந்தோஷமா இருப்பான்னு
அங்க தைரியமா இருந்தோம். எங்க பொண்ணு போன்ல கூட எதுவும் சொல்லல. ஆனா இங்க நேர்ல வந்து பார்த்தாதான் தெரியுது என்று அவர் மேலும் கூறுவதற்குள், ஆ என்ன தெரியுது? அனாவசியமா வார்த்தையை விடாதீங்க, பார்த்து பேசுங்க. நீங்க பேசுறத பார்த்தா நாங்க என்ன உங்க பொண்ணை அப்படியே கொடுமைப்படுத்துற மாதிரி எல்லாம் பேசுறீங்க என்றாள் கிருஷ்ணவேணி. அனி, ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க உங்களை தப்பா எதுவும் கேட்கல. அவ இப்படி இழைச்சிருக்காளே, அவளுக்கு உடம்புக்கு ஏதாவது முடியலையா? டாக்டர் கிட்ட பாத்தீங்களா? இல்லனா எங்க வீட்டுக்காவது அனுப்பியிருக்கலாமேன்னு தான் அவரு சொல்ல வந்தாரு என்றாள் கோதாவரி. அப்பனா நாங்க அவளை டாக்டர் கிட்ட கூட கூட்டிட்டு போக வக்கத்திருக்கோன்னு குத்தி காட்டுறீங்களா அத்தை? என்ன பேசுறீங்க என்று சற்று கோபத்தோட கேட்டுக்கொண்டு அங்கு வந்தான் ரமேஷ். அப்படி கேளுடா என்று கிருஷ்ணவேணி கூற, இதற்குள் அவர்கள் சொந்தங்கள் அனைவரும் அங்கு குடிவிட்டனர். மாப்பிள்ள, நாங்க அப்படிலாம் தப்பா பேசல. எதுக்கு அப்படிலாம் பேசுறீங்க? பெத்தவங்க இல்லையா? ஆமா, நீங்க மட்டும்தான் அதிசயமா பொண்ணை பெற்றிருக்கீங்களா? ஏன் நாங்கெல்லாம் பெத்து வச்சுட்டு இல்ல பொண்ண? உங்க பொண்ணாவது வீட்டுல தண்டத்துக்கு உட்காந்துட்டு இருக்கிறா. ஆனாலும் நாங்க அவளை தாங்குறோம், ஒன்னும் சொல்றது இல்ல. நீங்களும் ஒன்னும் பெருசா செஞ்சில்ல. ஆனா நாங்க அப்படியா? எங்க பொண்ணு வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் அவளுக்கு எல்லாம் செஞ்சுதான் அனுப்பணும். அப்படியும் எங்க பொண்ணை வேலைக்கு போக கூடாது, அப்படி ட்ரெஸ் பண்ண கூடாது, அது இதுன்னு 1000 குறைய சொல்லி துரத்தி விட்டுட்டா எங்க சம்மந்தி கிழவி. எங்க பொண்ணு வாழாம வந்து இங்க உக்காந்து இருந்தாலும் உங்க பொண்ணு அவ எதிர்க்க நல்லா சந்தோஷமா புருஷன் கூட தானே இருக்கா. நான் அதுக்கு எதனா சொன்னேன்னா? இந்நேரம் வேற ஒரு மாமியாரா இருந்தா என் பொண்ணே வாழாம இருக்கும் போது உனக்கு என்னடி இங்கன்னு துரத்தி இருப்பா. 1000 தான் இருந்தாலும் அவளும் சின்ன பொண்ணு தானே, ஏக்க இருக்காதா என்றாள் கிருஷ்ணவேணி. இதற்குள் பெட்டியை கொண்டு வந்து கீழே வைத்த ரூபா, உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம் அத்தை. நீங்க என்ன வெளியில போக சொல்ல வேண்டாம், நானே கிளம்பி போயிடுறேன் என்றால் தீர்க்கமாக. அனைவரும் திருவன விழிக்க சதாசிவ முகத்திலும் கோதாவரி முகத்திலும் மட்டும் ஏதோ தெளிவு வந்தது. ஏய், என்ன ரூபா, என்ன பேசுற என்றான் ரமேஷ் பதட்டமாக. என்னங்க நான் சொல்லிட்டேன், உங்க அம்மா தானே சொன்னாங்க அவங்க பொண்ணு வாழாம இருக்கும் போது நான் மட்டும் வாழறத பார்த்துட்டு அவங்க பொண்ணுக்கும் ஏக்கம் இருக்குன்னு. பாவம், என்னால எதுக்கு அவங்களுக்கு கஷ்டம்? நானே போயிடுறேன் என்றாள் ரூபா. நான் என்ன அப்படி இருக்காதான்னு தானே சொன்னேன். அப்ப கூட நான் உன்னை உங்க வீட்டுக்கு போக சொன்னா என்றாள் கிருஷ்ணவேணி பதட்டமாக. சொல்ல மாட்டீங்க அத்தை. ஏன்னா உங்களுக்கு, உங்க மகனுக்கு, உங்க மகளுக்கெல்லாம் சேவை செய்ய ஆள் இல்லாம போயிடும்ல, அதுக்காக சொல்ல மாட்டீங்க. ரூபா, போதும் அத்தை. இதுக்கும் மேல சும்மா இருந்தா நீங்க என்ன கொத்தடிமை போலதான் நடத்துவீங்க. ஏய், என்னடி இங்க உனக்கு என்னடி குறை இருக்கு என்று ஆத்திரத்தோடு கேட்டான் ரமேஷ். குறை ஒண்ணு இல்லைங்க, எல்லாமே நிறைவாதான் இருக்கு. வேலை, அவமானம், சுடுசொல் எல்லாமே. என்ன ஒண்ணு அப்படி கொடுமைப்படுத்திட்டோம் என்று கிருஷ்ணவேணி சினுங்க. என்ன பண்ணலன்னு கேளுங்க அத்தை. நீங்க என்ன இங்க கூட்டிட்டு வரும்போது எங்க அம்மா கிட்ட என்ன சொன்னீங்க? என் மகளை போல உங்க பொண்ணை பாத்துக்கிறேன், என் பொண்ணும் மருமகளும் எனக்கு ஒண்ணு தானே சொன்னீங்க. ஆனா என்னையும் உங்க பொண்ணையும் ஒரே மாதிரியாவா பாக்குறீங்க? சொல்லுங்க அத்தை. உங்க பொண்ணு பிபிஏ தான் படிச்சிருக்கிறா. ஆனா அவ அந்த படிப்பு வீணாகாம இருக்க வேலைக்கு போகணும், அவ சுதந்திரமா இருக்கணும், சுய கௌரவத்தோட இருக்கணும். ஆனா எம்காம் படிச்சேன்னா வீட்டுல உட்காந்து வேலை பார்க்கணும். அப்ப நான் படிச்ச படிப்பு மட்டும் எப்படி போனாலும் பரவாயில்லையா? என் படிப்பு மட்டும் இந்த 4 செவத்துக்குள்ள முடங்கிடணுமா? அன்னைக்கு ஃபீவர் வந்து எந்திரிக்க முடியாம நான் அவதிப்படுறேன். எனக்கு ஒரு வாய் கஞ்சி காய்ச்சி கொடுக்க முடியல உங்களுக்கு. ஆனா உங்க பொண்ணுக்கு சின்னதா தலைவலி வந்துட்டா நான் போய் முடியாமலேயே இருந்தாலும் கூட அவளுக்கு வெந்நீர் வச்சு கொடுக்கணும், சூப்பு வச்சு கொடுக்கணும். முடியாதுன்னு சொன்னா நான் நோஞ்சான். இந்த காலத்து பொண்ணுங்களா வேலை செய்ய சோம்பேறித்தனம் படுறாங்கன்னு சொல்றது. அப்ப உங்க பொண்ணும் இந்த காலத்து பொண்ணு தானே, அவங்க மாமியார் வீட்லயும் இது போல அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாமே. இன்னைக்கு கூட பாருங்க, அவ அலங்காரம் பண்ணிக்கிட்டு வந்து பொம்மை போல உட்காந்துடுவா, நான் வேலைக்காரி போல எல்லாம் செய்யணும். அப்படி செஞ்சோம் எல்லாரும் எதிர்க்கவும் என்ன கண்டபடி பேசுவீங்க. இந்த அழகுல உனக்கு இங்க என்ன குறைச்சல்னு வேற வாய் கூசாம கேக்குறீங்க. என் பொண்ணு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான்னு பேத்திக்கிறீங்களே, நான் மட்டும் போக மாட்டேன். நான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு சேவை செய்யவும் வீட்டு வேலை செய்யவும் என்னை வச்சுக்கிட்டு நான் தண்டை சொரன்னு சொல்றீங்க. வெளியில போய் உங்க பொண்ணு பாக்குற வேலையை விட இந்த வீட்டுல நான் 10 மடங்கு அதிகமா செய்யறேன். ஆனாலும் எனக்கு இங்க மதிப்பும் இல்ல, மரியாதையும் இல்ல. இப்படி மானம் கெட்டு ஒரு அடிமையா வாழ
எங்க அப்பா என்ன படிக்க வைக்கல. அன்புக்காக ஒருத்தி எவ்வளவு வேணும்னாலும் அடங்கி போகலாம், தப்பில்ல. ஆனா ஆணவத்துக்கும் அதிகாரத்துக்கும் அவ அடங்கி போனா அவ அடக்கமான பொண்ணு இல்ல. நீங்க சொல்றது போல தண்டமான பொண்ணுதான். என்னைக்கு ஒரு மருமகளையும் மகளை போல ஒன்னா பார்க்க நீங்க கத்துக்கிறீங்களோ அன்னைக்கு சொல்லிவிடுங்க. இஷ்டம் இருந்தா நான் வரேன் என்று பெட்டி எடுத்துக்கொண்டாள். இதற்குள் அங்கு ஓடி வந்த கீதா அவள் கைகளை பிடித்து கொண்டு, அண்ணி அண்ணி என்னை மன்னிச்சிடுங்க அண்ணி, என்னாலதான் இவ்வளவு குழப்பமும். எனக்கு இங்க நடக்கிறதுலாம் கொஞ்சம் அநியாயமா தெரிஞ்சாலும் நான் ஏன் அப்படிலாம் நடந்துகிட்டேன்னா நீங்க நான் வாழாம வந்து இங்க நான் உக்காந்துட்டு இருக்கேன்னு கேவலமா நினைச்சிடுவீங்களோ, எதனா கேட்டுடுவீங்களோன்னு பயந்துதான் அண்ணி என்று அழுதாள். அவளை ரூபா ஒன்றும் புரியாமல் பார்க்க, ஆமா அண்ணி, எங்க வீட்டுக்கும் போக முடியாம இங்கேயும் கௌரவமா இருக்கணும்னா எனக்கு இப்படி நடந்துக்கிறது தவிர வேற வழி தெரியல. அதுதான் நானும் அம்மா கூட சேர்ந்து உங்களை காயப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி. ஏன் கீதா, எதுக்கு உங்க வீட்டுக்கு உன்னால போக முடியலன்னு சொல்ற? எங்க அண்ணி, இப்ப உங்களுக்கு இங்க என்னெல்லாம் நடக்குதோ அதேதான் எங்க வீட்லயும் எனக்கு நடக்குது. எங்க அம்மா உங்களை வேலைக்கு அனுப்பாம வீட்டுல வச்சுக்கிட்டு வேலை வாங்குறாங்க. ஆனா எங்க மாமியாரு நான் வேலைக்கும் போயிட்டு வந்து வீட்லயும் எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லுவாங்க. மீறி எதனா பேசினா எல்லாரும் எதிர்க்கவும் என்ன கண்டபடி பேசுவாங்க. வேலையை விட்டு நின்னுடுன்னு சொல்லுவாங்க. அங்க எங்க கொழுந்தனாரு நாத்தனாரு எல்லாரும் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்னை விட சின்ன பசங்க. அவங்க எதிர்க்க என்ன கண்டபடி பேசினா எனக்கும் கோவம் வந்துடுச்சு. வேலைக்கு போய் சம்பாதிச்சு போட்டுக்கிட்டு இவங்க கிட்ட அசிங்கமா படணுமான்னு தான் நான் வந்துட்டேன். ஆனா இங்க உங்களுக்கும் அதே போலதானே இருக்கும்னு நான் யோசிக்கல அண்ணி. நீங்க வீட்டுல தானே இருக்கீங்க, பெருசா உங்களுக்கு ஒன்னும் வேலை இருக்காதுன்னு நானும் தப்பு பண்ணிட்டேன். ஆனா இப்பதான் உங்க கஷ்டமும் எனக்கு புரியுது அண்ணி. தயவு செஞ்சு என்ன தப்படுத்துக்காதீங்க அண்ணி என்று அழுதாள் கீதா. இதற்குள், ஆமா ரூபா, என்னையும் மன்னிச்சுடு. நீ எங்க என் பொண்ணை பார்த்து பொறாமப்படுறியோ அவளுக்கு போட்டியா எல்லாம் செய்வியோன்னு நான் பயந்துட்டேன். அது மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற பொண்ணா இருந்தா எதிர்த்து நம்மள பேச மாட்டா, என் பொண்ணு வந்தாலும் அவளுக்கும் எல்லாம் செய்வான்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். அதனாலதான் என் பொண்ணை விட அதிகமா படிச்சிருந்தாலும் உன்னை வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னேன். ஆனா என் பொண்ணு போல தானே நீயும் சுதந்திரமா சுய கௌரவத்தோட தன் காலில் நீ ஆசைப்படுவன்னு நான் யோசிக்கலம்மா, என்னை மன்னிச்சுடு. தயவு செஞ்சு நீ வீட்டை விட்டு வெளியில போயிடாத. ஏற்கனவே கீதாவும் வாழாம வந்திருக்கா, நீயும் இப்ப போயிட்டா அப்புறம் எல்லாரும் எங்களை ரொம்ப கேவலமா நினைப்பாங்க என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள் கிருஷ்ணவேணி. ரூபா, ப்ளீஸ் ரூபா, எங்களை மன்னிச்சுடு. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். ஒரு பொண்ணு தன் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க சொந்தம் பந்தன்னு எல்லாரையும் விட்டுட்டு தன்னோட கணவனை நம்பித்தான் அந்த வீட்டுக்கு வரா. இங்க வந்ததும் ஒரே நாள்லயே அவனோட வீட்டை அவளோட வீடா பாத்துக்கிறா. அவன் கூட பிறந்தவங்கள தன்னோட சகோதர சகோதரியா பாக்குறா. அவனோட அம்மா அப்பாவை தன் அம்மா அப்பாவை ஏத்துக்கிறா. ஆனா அவ்வளவுதான், அந்த வீட்டுல அவ்வளவு சீக்கிரம் யாரும் தன் மகளை போல ஏத்துக்கிறது இல்ல. இத அவ சொல்லி வருத்தப்பட்டாலும் என்ன போல ஆண்கள் அத காதல போட்டுக்கிறது இல்ல. இதனாலதான் அந்த பொண்ணுக்கு அங்க மதிப்பு இல்லாம போயிடுது. முதல்ல கட்டினவன் மனைவிய மதிச்சாதான் மத்தவங்களும் அந்த பொண்ணை மதிப்பாங்க, அவ பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. நான் அதை செய்ய தவறிட்டேன். இனிமேலும் நான் அப்படி இருக்க மாட்டேம்மா, என்னை மன்னிச்சுடு என்றான் ரமேஷ். ரூபா சந்தோஷத்தோடு சிரித்து கொண்டே தனது தாயும் தந்தையும் பார்க்க, இன்னைக்குதாம்மா உன்னை உண்மையா தைரியத்தோட புகுந்த வீட்டுக்கு அனுப்புனது போல இருக்கு என்றார் சதாசிவம். கீதா, எங்களையும் நீ மன்னிச்சிடுமா என்று கூறிக்கொண்டு அப்போது உள்ளே வந்தனர் கீதாவின் கணவனும் மாமியாரும். அவர்களை அனைவரும் ஆச்சரியத்தோடு பார்க்க, வாங்க சம்பந்தியம்மா, வாங்க மாப்பிள்ள என்று அழைத்தாள் கிருஷ்ணவேணி. கீதா பயந்து கொண்டே தனது அண்ணின் பின்னால் ஒளிய, கீதா பயப்படாத கீதா, நாங்க உன்னை பத்தி இங்க குறை சொல்லவோ உன்னை காயப்படுத்தவோ வரல. எங்க தப்பெல்லாம் திருத்திக்கிட்டு தான் உன்னை திரும்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்தோம் என்றான் அவள் கணவன் ரவி. என்னங்க சொல்றீங்க என்று கீதா ஆச்சரியமாக கேட்க, ஆமாமா, என் பொண்ணு மாலாவ பொண்ணு பார்க்க 2-3 இடத்துல இருந்து வந்துட்டாங்க. ஆனா எல்லாரும் உன்னை பத்தி கேட்டாங்க. நாங்களும் ஏதேதோ சொல்லி சமாளிச்சோம். ஆனா அவங்களுக்கு சந்தேகம் வந்து இந்த இடம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போக போக மாலாவே உங்களாலதான் அண்ணி வீட்டை விட்டு போயிட்டாங்க, அதனாலதான் என் கல்யாணமே தள்ளி போகுதுன்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா. என் பொண்ணுக்காக தான் நான் உன்னை சங்கடப்படுத்தினேன்.
ஆனா இன்னைக்கு அவளே எங்களை திட்டுறது போல ஆயிடுச்சு. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுமா. இனிமே நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். உன் இஷ்டம் போல நீ வேலைக்கு போகலாம், வரலாம், வீட்டுல உன்னால முடிஞ்ச வேலையை செய்யலாம். நானும் உனக்கு உதவி செய்யறேன் என்றாள் கீதாவின் மாமியார். அத்தை, என்ன அத்தை, நீங்க உங்க பொண்ணு போல என்னையும் பார்த்தாலே போதும், நானே உங்களை உட்கார வச்சு எல்லாம் செஞ்சிடுவேன் என்றாள் கீதா. வாடா, இந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடந்தது. கீதா, ஓடுமா, நீயும் அண்ணியும் சேர்ந்துக்கிட்டு வந்தவங்க எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு கொடுங்க, நான் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறேன் என்றாள் கிருஷ்ணவேணி. அண்ணி, நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன் என்ன கோதாவரியும் முந்தானை எடுத்து செருகி கொண்டு வர. அண்ணி, நானும் வர இருங்க என்று முன்னால் வந்தாள் கீதாவின் மாமியார். அண்ணி, நீங்க போட்ட போடுல சம்பந்திங்க எல்லாரும் ஏற்றத்தாழ்வு பார்க்காம ஒன்னாயிட்டாங்க. இனிமே அவங்க மகளையும் மருமகளையும் கூட அவங்க ஒரே மாதிரி தான் பாப்பாங்கன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை என்று சிரித்தாள் கீதா. ஆமா ஆமா, சரியா சொன்ன என்று ரூபாவும் சிரிக்க அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் மகள் வெர்சஸ் மருமகள் கதை முற்றும். உங்களுக்கு எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.